ட்ரிப் வச்சுக்கிறீங்க அனைத்து பேரும் ஃபில்டரில் வந்து மஸ்ட்டு நார்மலாக கட்டும். கிணத்துலேருந்து குப்பையோ அல்லது போர் தண்ணி உப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணால் ஃபில்டரில் தான் வந்து அடைக்கும். இந்த ஃபில்ட்ரு வந்து மஸ்ட்டு அடைச்சிக்கிச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபில்டரில் வந்து மீட்டர் கேஜில் வந்து 2 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். ப்ரெஷருக்கான தண்ணி வந்து ஃப்ரீயாக வெளியே போகாதனால லாக் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு கேஜ் வந்து அதிகமாக காமிக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ இந்த ஃபில்டரை கழட்டி சுத்தம் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ மஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபில்டரை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுனா இந்த மாதிரி கழட்டிட்டு இந்த ஃபில்டரை வந்து தண்ணியில் போட்டு பாருங்கள் இப்படி அலசிக்கணும். இப்படி தண்ணியில் வச்சு நீங்கள் இப்படி அலசினீங்கன்னா போயிடும். அப்படி போகல அப்படின்னா பாருங்கள் இப்படி கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா போகாத பட்சத்தில் இப்படி கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மஸ்ட்டு பூரா போயிடும். அதுக்கு மேலே பாருங்கள் இப்படி தண்ணி விட்டு அலசினீங்கன்னா பாருங்கள் இப்படி தண்ணி மோந்து நிற்காது. தண்ணி மோந்தா நிற்காது. நீங்கள் இப்படி உள்ள விட்டு தான் அலசிக்கணும். அங்கே பாருங்கதா இப்படி தண்ணியில் இப்படி அலசினீங்கன்னா சுத்தமாக போயிடும். இப்போ இந்த ஃபில்டர் பாருங்கள் முன்ன மஸ்ட்டோடு எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து அலசின பிற்பாடு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஃபில்டர் சுத்தமாக இருக்கும். இப்படி அலசி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எங்கேயும் அடைக்காத தெளிவாக வரும். மோட்டருக்கு ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும்.